ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு பொரிச்ச நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நாம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் நெத்திலி மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வரதனியா, 6 வரமிளகாய், பச்சை, லவங்கம், மிளகு, சீரகம் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் நெத்திலி மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நாலப்புறமும் இது பாதி அளவுக்கு வெந்தால் போதும். மீன் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், பொடியாக நறுக்கி வச்ச பாதி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மீன் குழம்புக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடியே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க, சரிங்களா? இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க நெத்திலி மீனை இதில் போட்டுடலாம். மீனை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளுடைய பொரிச்ச நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.